டிசம்பர் 12, 2021 மகாராஷ்டிராவில் இருக்க ஒரு ஃபேமஸான ஹில் ஸ்டேஷன் தான் மத்தேரான் ஹில் ஸ்டேஷன். அது ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால டெய்லியுமே பல்லாயிரக்கணக்கான டூரிஸ்ட் வந்துட்டும் போயிட்டும் இருந்திருக்காங்க. அந்த டூரிஸ்ட் எல்லாமே தங்குறதுக்காக அந்த மத்தேரான் ஹில் ஸ்டேஷனில் நிறைய லார்ஜ் ஹோட்டல்ஸுமே இருந்திருக்கு. அங்கே இருந்த சாய் சதான் லாட்ஜின்ற அந்த ஒரு லாட்ஜில் அங்கே தங்குற டூரிஸ்ட்டுக்கு டெய்லியுமே பிரேக்ஃபாஸ்ட்டை ஃப்ரீயாக தந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி அந்த லாட்ஜில் தங்கிட்டு இருக்க கஸ்டமர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற அந்த ஒரு டைமில் அந்த லாட்ஜில் வேலை செய்கிற ரூம் பாய்ஸ் அங்கே இருக்க ரூமை க்ளீன் பண்ணிடுவாங்க. இதுதான் அந்த ஹோட்டலோட வழக்கமாக இருந்திருக்கு. டிசம்பர் 12, 2021 அன்னைக்கு தேதியில் அந்த லாட்ஜில் வேலை செய்கிற ரூம் பாய் எல்லா ரூமுக்கும் போய் அந்த ரூமுடைய டோரை தட்டி உள்ளே தங்கியிருக்க கஸ்டமரை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஒரு ரூமாக கூப்பிட்டுட்டு வராரு. அப்படி கூப்பிட்டுட்டு வரும்போதே அங்கே இருக்க 202 ரூமு கதவை தட்டும்போது அந்த ரூமில் இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வராமல் இருந்திருக்கு. அப்போ அந்த ரூம் பாய் சந்தேகப்பட்டு அந்த ரூமுடைய கதவை திறக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த கதவை லாக் பண்ணாமல் இருந்ததுனால உடனே திறந்துருது. ரூமை திறந்து ரூமுக்கு வெளியே இருந்தபடியே சார் மேடம்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஆனால் அப்பயுமே ரூமில் இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆனால் ரூமுக்குள்ளே ஏதோ கறிக்கடைக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி ரொம்பவுமே ஸ்மெல்லாக இருந்திருக்கு. அப்போ அந்த ரூம் பாய் என்ன பண்ணுறாருனா அந்த ரூமில் இருக்க ரூம் ஸ்ப்ரேவை எடுத்து எல்லா இடத்துலையும் அடித்து விட்டுட்டு ஒருவேளை இந்த ரூமில் இருக்க கஸ்டமர்ஸ் முன்னாடியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி நினைச்சு அந்த ரூமை திரும்பவும் லாக் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாரு. இதுக்கு அடுத்து அந்த லாட்ஜில் தங்கிட்டு இருந்த எல்லா கஸ்டமருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல அந்த லாட்ஜில் வேலை செய்யற ரூம் பாய்ஸ் எல்லாமே அந்த லாட்ஜில் இருக்க எல்லா ரூமையும் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு ரூம் பாய் 202 ரூமை கிளீன் பண்றதுக்காக ரூமுக்குள்ள போறாரு. அந்த ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ரூமுக்குள்ள இருக்க கட்டிலுக்கு அடியில் இருக்க குப்பைகளை கிளீன் பண்ணலான்னு சொல்லி குனிஞ்சு அந்த கட்டிலுக்கு அடியில் பார்க்குறாரு. அப்படி பார்த்தவர் ஒரு செகண்ட் பயந்து போய் அந்த இடத்துல இருந்து தலை தெரிக்க ரூமை விட்டு வெளியே ஓடுறாரு. அதுக்கு காரணம் அந்த கட்டிலுக்கு கீழே தலை வெட்டப்பட்ட நிலைமையில தலை இல்லாமல் ஒரு பெண்ணுடைய உடல் நிர்வாணமாக அந்த கட்டிலுக்கு கீழே இருந்திருக்கு. உடனே அந்த ரூம் பாய் இந்த ஒரு விஷயத்தை அந்த லாட்ஜோட ஓனர் கிட்ட சொல்றாரு. அந்த ஓனருமே ரூமுக்கு வந்து பார்த்துட்டு உடனே இந்த ஒரு விஷயத்தை போலீஸ் கிட்டையும் சொல்றாரு. போலீஸுமே உடனே அந்த இடத்துக்கு வந்து அந்த பாடியை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பாடியில் தலை துண்டா வெட்டப்பட்டிருக்கு. ஆனால் தலை அந்த இடத்துல இல்லை, வெறும் பாடி மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த பாடியில் கை கால்களில் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன காயங்கள் இருந்திருக்கு. அது கூடவே அந்த பாடியில் கையில் ஏதோ ஒன்று பச்சை குத்தி இருக்கு. ஆனால் அந்த பச்சை குத்தி இருக்கிறது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கத்தியால் கீறப்பட்டிருக்கிறத போலீஸ் பார்க்குறாங்க. அப்போவே போலீஸ் முடிவு பண்ணிடுறாங்க இது கண்டிப்பாக திருட்டுக்காக நடந்த கொலை கிடையாது, இது ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக தான், பழி வாங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கொலையை கில்லர் பண்ணியிருக்கான்றத போலீஸ் முடிவு பண்ணிடுறாங்க. அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சுட்டு அந்த இடத்துக்கு போலீஸ் ஃபாரன்சிக் டீமை வர வைக்கிறாங்க. ஃபாரன்சிக் டீம் வந்து அந்த ரூமில் இருக்க எல்லா எவிடன்ஸையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஃபாரன்சிக் டீம் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அந்த ரூமில் பேக், ட்ரெஸ், மேக்கப் திங்ஸ்னு சொல்லி எந்த ஒரு பொருட்களுமே இல்லாமல் இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை போலீஸ் கிட்டையும் சொல்கிறாங்க. அது கூடவே பாத்ரூமில் இருந்து பெட்டு வரைக்கும் ரத்த கரைகள் இருந்திருக்கு. அப்போ தான் போலீஸ்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த கில்லர் அந்த பொண்ணை பாத்ரூமில் வச்சு கொலை பண்ணிட்டு அங்கே தான் தலையை தனியாக வெட்டி எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிருக்கான்றது போலீஸ்க்கு தெரிய வருது. இதுக்கு அடுத்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு மர்டரில் விக்டிம் யாருன்றதை கண்டுபிடிச்சாதான் கில்லர் யாருன்றதை சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த கேஸில் விக்டிமோட தலை இல்லாததுனால விக்டிம் யாருன்றதவே போலீஸால் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லாட்ஜோடைய என்ட்ரி ரிஜிஸ்டரை போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த 202 ரூமில் 32 வயசான அம்ஜித் கான்ன்ற ஒரு ஆணும் 28 வயசான ரூபினின்ற ஒரு பெண்ணும் தான் கப்புள்ஸாக அந்த ரூமில் தங்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கடுத்து போலீஸ் அந்த ரிஜிஸ்டரில் இருந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த நம்பர் நாட் யூஸ்னு சொல்லி வந்திருக்கு. இவங்க 2 பேரோட முகத்தை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அந்த லாட்ஜோடைய ஓனர் கிட்ட இவங்க வேற ஏதாவது ஐடி ப்ரூஃபை கொடுத்தாங்களான்னு சொல்லி அந்த லாட்ஜோடைய ஓனர் கிட்ட போலீஸ் கேட்குறாங்க. அப்போ அந்த லாட்ஜோட ஓனருமே ஒரு சில டைம் இங்கே வர கஸ்டமர்ஸ் எந்த ஒரு ஐடி ப்ரூஃபுமே எடுத்துகிட்டு வராமல் வந்துடுவாங்க, நாங்களுமே கஸ்டமரை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரூமை கொடுத்துருவோன்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. போலீஸ் அந்த ரிஜிஸ்டரில் இருந்த அட்ரஸ்க்கு டேரெக்டாக போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த அட்ரஸில் அம்ஜித் கான் ரூபினின்னு சொல்லி யாருமே இல்லாமல் இருந்திருக்காங்க. அப்போ தான் போலீஸ்க்கு இது ஒரு ஃபேக் அட்ரஸ்ன்றது தெரிய வருது. அது கூடவே அவங்களுடைய நேமும் ஃபேக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை எல்லாமே ஃபேக்காக கொடுத்தவங்க அவங்களுடைய நேமை மட்டும் உண்மையாக கொடுத்துருப்பாங்களான்னு சொல்லி போலீஸ் யோசிக்கிறாங்க. இதுக்கடுத்து போலீஸ் அந்த லாட்ஜ்
லாட்ஜில் இருக்க சிசிடிவியை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது டிசம்பர் 11ஆம் தேதி நைட்டு 7 மணிக்கு தான் அந்த ஆணும் பெண்ணும் அந்த லாட்ஜுக்குள்ளே வந்திருக்காங்க. அப்படி வரும்போது 2 பேருமே மாஸ்க் போட்டுட்டு இருந்ததுனால அவங்களுடைய முகத்தை சரியாக போலீஸால் கண்டுபிடிக்க முடியாமல் போகுது. திரும்பவும் அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு அந்த ரூமில் தங்கிட்டு இருந்த ஆண் மட்டும் ஒரு பேகை மாட்டிக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போகிறதையும் போலீஸ் நோட் பண்ணுறாங்க. அப்படி வெளியே போகும்போது கூட அந்த நபர் மாஸ்க் போட்டுட்டு இருந்திருக்காரு. அந்த நபர் போட்டுட்டு இருந்த சட்டையை வச்சு அந்த வழியில் இருக்க எல்லா சிசிடிவியுமே போலீஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த நபர் லாட்ஜை விட்டு வெளியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காரு. அங்கே போய் ஒரு பஸ்ஸில் ஏறியிருக்காரு. அந்த பஸ் எந்த ரூட்டில் போதோ அந்த ரூட்டில் இருக்க எல்லா சிசிடிவியுமே போலீஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த நபர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி ஒரு காட்டு பகுதியில் இறங்கியிருக்காருன்றதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நபர் அந்த காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு பேகை மாட்டிட்டு போகிறாரு. அந்த பேகு போகும்போது ரொம்பவுமே பெருசாக இருந்திருக்கு. அரை மணி நேரம் கழிச்சு திரும்பவும் அதே வழியில் அந்த நபர் வெளியே வராரு. அப்படி வெளியே வரும்போது அந்த பேக் ரொம்பவுமே சின்னதாக இருந்திருக்கு. அப்போ தான் போலீஸ் அந்த கில்லர் அந்த பேக்கில் தான் விக்டிமோட தலையை வெட்டி எடுத்துகிட்டு போய் அந்த காட்டுக்குள்ளே டிஸ்போஸ் பண்ணிட்டு திரும்பவும் வெளியே வந்திருக்கான்றத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதே சமயத்தில் தான் போலீஸ்க்கு அந்த பாடியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுமே கிடைக்குது. அந்த ரிப்போர்ட்டில் என்ன போட்டிருந்ததுன்னா, இறந்து போன பெண்ணுடைய வயசு 26. அந்த பெண்ணை கழுத்தை நெரிச்சு தான் கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பெண்ணோட தலையை தனியாக வெட்டி எடுத்திருக்காங்க. இது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண் யார் கூடயோ பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லையும் இருந்திருக்காங்க. அந்த பெண்ணோடைய உடல் மேலே ஒரு ஆணோடைய சீமன் இருக்குதுன்றதையும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் போட்டிருந்திருக்காங்க. இதுக்கடுத்து போலீஸ் அந்த மர்ம நபர் இறங்கி போன அந்த காட்டு பகுதியில் போய் போலீஸ் தேடி பார்க்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது ரோட்ல இருந்து 250 மீட்டர் தள்ளி இருக்க ஒரு புதரில் ஒரு பிளாஸ்டிக் பேக் இருந்திருக்கு. அந்த பிளாஸ்டிக் பேக்கை திறந்து பார்த்தா அந்த பிளாஸ்டிக் பேக்குக்குள்ள வெட்டப்பட்ட நிலைமையில் ஒரு பெண்ணோடைய தலை இருந்திருக்கு. அந்த பிளாஸ்டிக் பேக் பக்கத்திலேயே ஒரு ஹேண்ட் பேக்கும் இருந்திருக்கு. அந்த ஹேண்ட் பேக்கை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஹேண்ட் பேக்கில் எந்த ஒரு ஐடி ப்ரூஃபுமே இல்லாமல் இருந்திருக்கு. அந்த ஹேண்ட் பேக்கில் ஒரே ஒரு மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் மட்டும் இருந்திருக்கு. அந்த பிரிஸ்கிரிப்ஷனில் பூனம்ன்ற ஒரு பெண்ணுடைய பெயர் இருந்திருக்கு. வயசு 26ன்னு இருந்திருக்கு. அப்போவே போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இந்த தலை கண்டிப்பாக அந்த பாடியோட தான் சொல்லி. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லையும் இறந்து போன அந்த பெண்ணுடைய வயசு 26ன்னு போட்டிருந்திருக்கு. இந்த பிரிஸ்கிரிப்ஷன்லையுமே 26 வயசுன்னு தான் இருந்திருக்கு. இதுக்கடுத்து போலீஸ் அந்த பிரிஸ்கிரிப்ஷனில் இருந்த ஹாஸ்பிட்டல் நேமை வச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் விசாரிச்சு பார்க்குறாங்க. அப்படி விசாரிச்சு பார்க்கும்போது அங்கே வேலை செய்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு பூனம்ன்ற பேரில் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து போவாங்க, அவங்க யாருன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாதுன்னு அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து போலீஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் சுற்றி இருக்க ஏரியாக்களில் எல்லாரையுமே விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அங்கே இருக்க ஒரு ஃபேமிலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூனம்ன்றவங்க என்னுடைய ரிலேட்டிவ் பொண்ணு தான் 10 நாளைக்கு முன்னாடி என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ எங்களுடைய வீட்டில் சாப்பிட்ட சாப்பாடு அவங்களுக்கு ஒத்துக்கல, அதனால தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போனோம், அங்கே கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் தான் இதுன்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. போலீஸ் லாட்ஜில் எடுத்த சிசிடிவியை அந்த ஃபேமிலி கிட்ட போட்டு காட்டி இவங்க தான் பூனமான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஃபேமிலியுமே கன்ஃபார்மாக இவங்க தான் பூனம்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. போலீஸ் அந்த ஃபேமிலி கிட்ட பூனமோடைய அட்ரஸை வாங்கிட்டு மும்பையில் இருக்க பூனமோடைய வீட்டுக்கு போய் பூனமோடைய ஃபேமிலி கிட்ட பூனம் எங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பூனமோடைய ஃபேமிலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூனமோட ஹஸ்பண்டான ராம்பால் தான் பூனமை வெளியே கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து போலீஸ் நடந்த எல்லா விஷயத்தையுமே பூனமோட ஃபேமிலி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டுட்டு பூனமோடைய ஃபேமிலி கதறி அழுகுறாங்க. அப்போ போலீஸ் பூனமோடைய ஃபேமிலி கிட்ட பூனமோட ஹஸ்பண்டான ராம்பாலோட அட்ரஸை வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ராம்பாலோட வீட்டுக்கு போகிறாங்க. ராம்பால் அவருடைய வீட்டில் தான் இருந்திருக்காரு. போலீஸ் ராம்பாலை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து, உன்னுடைய மனைவியை நீ தான் கொலை பண்ணுற விஷயம் எங்களுக்கு தெரியும், எதுக்காக கொலை பண்ணன்னு சொல்லி ராம்பால் கிட்ட கேட்குறாங்க. ஆரம்பத்தில் இருந்தே ராம்பால் போலீஸ் கிட்ட எனக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, நான் என்னுடைய மனைவியை கொலை பண்ணல, அன்னைக்கு நைட்டு எனக்கும் பூனமுக்கும் சண்டை வந்தது, அதனால தான் நான் பூனமை அங்கேயே விட்டுட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு.
ஆனால் போலீஸ் அவங்களுடைய ஸ்டைலில் மிரட்டினதுக்கு அப்புறம் ராம்பால் உண்மையை ஒத்துக்கிறாரு. பூனம் மும்பையில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த ராம்பால் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்திருக்காரு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி 2021 மே மாதம் தான் இவங்க 2 பேருக்குமே திருமணம் ஆயிருக்கு. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட இவங்க 2 பேரும் ஒன்றா இல்லாமல் இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் ஒரு ஜோசியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க 2 பேரோட ஜாதகத்திலையுமே ஒரு தோஷம் இருக்குது. அதனால் இவங்க 2 பேருமே 1 வருஷத்துக்கு ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா அது அவங்களுடைய உயிருக்கே ஆபத்தாகும்னு சொல்லியிருக்காரு. ராம்பாலுடைய ஃபேமிலிக்கு ஜோசியத்தில் ரொம்பவுமே நம்பிக்கை இருந்ததுனால அந்த ஜோசியர் சொன்ன மாதிரியே 2 பேரையும் தனித்தனியாக பிரித்து வைக்கிறாங்க. பூனம் அவங்களுடைய வீட்டில் இருந்திருக்காங்க, ராம்பால் அவருடைய வீட்டில் இருந்திருக்காரு. என்னதான் ராம்பாலுடைய ஃபேமிலிக்கு ஜோசியத்தில் ரொம்ப நம்பிக்கை இருந்தாலுமே ராம்பால் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம பூனத்தோடைய வீட்டுக்கு மாதத்துக்கு 2 டைம் போய் பூனத்தை கூட்டிட்டு வெளியே சுற்றிட்டும் இருந்திருக்காரு. இப்படியே நாட்கள் போக இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி 2021 நவம்பர் மாதம் ராம்பாலோடைய ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வர முடியாததுனால ராம்பாலோடைய வீட்டுக்கு வராரு. வந்து அவருடைய கல்யாண ஃபோட்டோவை எல்லாமே பார்த்துட்டு ரொம்பவுமே ஷாக் ஆகிறாரு. அந்த ஷாக்குக்கான காரணத்தையும் ராம்பால் கிட்ட சொல்றாரு. உன்னுடைய மனைவியை எனக்கு முன்னாடியே தெரியும். உன்னுடைய மனைவி என்னுடைய ரிலேஷனில் இருக்க ஒரு பையனை ஏற்கனவே காதலிச்சுட்டு இருந்தாங்கன்ற விஷயத்தை ராம்பால் கிட்ட சொல்லிடுறாரு. ராம்பால் இதை உண்மையானு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருக்கும் போது பூனம் கிட்ட நீ திருமணத்துக்கு முன்னாடி யாரையாவது காதலிச்சிருக்கியான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பூனமுமே தன்னுடைய ஹஸ்பண்ட் தானே, அவர்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்கக்கூடாதுன்னு சொல்லி பூனமும் நான் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பையனை காதலிச்சேன், ஆனால் அந்த பையன் என்னை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டான், அவனை மறக்க முடியாமல் தான் இருந்தேன். அந்த சமயத்தில் தான் என்னுடைய வீட்டில் உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை இவர் தான் சொல்லி உங்களுடைய ஃபோட்டோவை காட்டினாங்க. என்னையை விட்டுட்டு போன ஒருத்தனே இன்னொரு பொண்ணு கூட சந்தோஷமாக இருக்கும்போது நாம் ஏன் இன்னொருத்தரை திருமணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு ஓகே சொன்னேன்னு சொல்லி ராம்பால் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் ராம்பால் இதுக்கப்புறமும் அவங்க 2 பேரும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்களான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக பூனம் கிட்ட நீங்கள் 2 பேரும் எத்தனை வருஷமாக லவ் பண்ணீங்க, எத்தனை தடவை வெளியே போயிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பூனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 1 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்தோம், 2 தடவை தான் படத்துக்கு போயிருக்கோம், மற்றபடி ஃபோனில் தான் அதிக நேரம் பேசுவோன்னு சொல்லி ராம்பால் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் ராம்பால் ரொம்பவுமே டென்ஷன் ஆகிறாரு. அவருடைய மனசுக்குள்ள 1 வருஷமாக காதலிச்சிருக்காங்க, ஃபோன்லையும் நிறைய தடவை பேசியிருக்காங்க, 2 தடவை படத்துக்கும் போயிருக்காங்க, கையை வச்சுட்டு சும்மாவா இருந்திருப்பாங்க, கண்டிப்பாக இவங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. பூனம் தன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லி அவரோட மனசுக்குள்ளேயே அவர் நிறைய விஷயங்களை யோசிச்சு கற்பனையாக நிறைய விஷயங்களை நினச்சி அப்பத்திலிருந்து ஒரு சைக்கோவாக மாறுறாரு. இதுக்கு அடுத்து பூனம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது கூட இவர் கால் பண்ணும்போது பிஸின்னு வந்தால் தன்னை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு பையன் கூட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்படியே நாட்கள் போக ராம்பால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு முடிவை எடுக்கிறாரு. பூனம் தன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டான்றத மனசுக்குள்ள ஆழமாக பதிய வச்ச ராம்பால் பூனத்தை கொலை பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. இதுக்காக ராம்பால் பூனம் கிட்ட உன்னை நான் ஒரு டூர் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஹில் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்த பூனம் கிட்ட நாம் வெளியூருக்கு வந்திருக்கோம், நம்மளுக்கு கொரோனா பரவ கூட வாய்ப்பு இருக்கு, அதனால மாஸ்க் போட்டுக்கோன்னு சொல்லி லாட்ஜுக்குள்ள போகும்போது மாஸ்கை போட்டுட்டு லாட்ஜுக்குள்ள கூட்டிட்டு வராரு. பூனம்கே தெரியாம ராம்பால் ஃபேக் அட்ரஸ் ஃபேக் நம்பரை கொடுத்து அந்த லாட்ஜில் ரூமையும் புக் பண்ணுறாரு. 2 பேருமே 7 மணிக்கு ரூம்குள்ளே போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து 2 பேருமே பெட்டில் படுத்து தூங்குறாங்க. பூனம் நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் ராம்கோபால் திடீர்னு முழிக்கிறாரு. பூனம் கழட்டி போட்டால் அவங்களுடைய லெகின்ஸை வச்சு பூனத்தோட கழுத்தை நெரிச்சு அங்கேயே பூனமை கொலை பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே பூனம் இறந்தும் போயிடுறாங்க. நேக்குடாக இருந்த பூனமோட உடலை பாத்ரூமுக்கு தூக்கிட்டு போய் அவங்களுடைய தலையை மட்டும் தனியாக வெட்டி அடுத்த நாள் காலையில் அந்த லாட்ஜில் இருந்து எஸ்கேப் ஆகி ராம்கோபால் போயிருக்காரு. இதுக்கு அடுத்து தான் நம்ம வீடியோ ஆரம்பத்தில் பார்த்த எல்லாமே நடந்திருக்கு. ராம்பால் தான் பூனத்தை கொலை பண்ணியிருக்காருன்றதுக்காக போலீஸ்க்கு இன்னொரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸுமே கிடைச்சிருக்கு. பூனமோட உடம்புல இருந்த சீமனில் இருந்த டிஎன்ஏவும் ராம்பாலோட டிஎன்ஏவும் 2மே மேட்ச் ஆயிருக்கு. இதுக்கடுத்து போலீஸ் ராம்பால் தான் பூனத்தை கொலை பண்ணியிருக்காருன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ராம்பாலை போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் அவருக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்காங்க.